நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்க? ராகுல் காந்தியை குஷி பண்ணுறதுக்காக நீங்கள் பிரதமர் மோடிக்கு எதிர்த்து சில கருத்துக்கள், அப்புறம் இந்த மன்ரேகா திட்டத்தை மாற்றினாங்க பாருங்க. அதை எடுத்து, அதாவது எந்த சட்டத்தை பாராளுமன்றம் பாஸ் பண்ணியிருக்கோ அதெல்லாம் என் வாய் மூலமாக சொல்லி அதில் ஒரு அரசியல். அந்த மாதிரி இங்கே ரிப்பீட் ஆகிடக்கூடாது தமிழ்நாட்டில். ஏன்னா ராகுல் காந்தி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம முயற்சி பண்ணுறதுனால்தான் மாநில கட்சிகள் திமுக கூட அதில் பலன் அடைகிறது, நான் மோதிக்கு எதிர்த்து கொடுக்குற குரலில் தான் இவங்களுக்கு லாபம் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது தப்பா ரைட்டாக அவர் நினைக்கிறாரு. எப்படி அது முழுமையை நம்புறாரு. ஆனால் ஒரு உற்சாகம் குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது திமுக கூட்டணியில். ஏன்னா ஒன்று கிளாரிட்டி இல்லை. எத்தனை சீட்டு, எந்த தொகுதி, எப்போ முடிவு, ஆட்சி பங்கு பற்றி ஏதாவது இண்டிகேஷனா? ராஜ்யசபா கொடுத்தீங்கன்னா யார் யாருக்கு ராஜ்யசபா? தேசிய நம்ம ஜனநாயக கூட்டணியில் இந்த மேட்டரை பெருசு பண்ணலை. அதாவது ஆட்சி பங்கு மேட்டரை நேற்றுக்கு அப்படியே விட்டாங்க. இப்போ பேசிக்க வேண்டாம், தேர்தலுக்கு அப்புறம் பேசிக்கிறாங்க. ஆனால் இன்னும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இந்த பேச்சு ஒன்று இருக்குது. நம்மக்கிட்ட மாட்டின்ட்டாங்க. இனிமேல் வெளியில் அவங்க போக முடியாது. நம்ம கொடுத்த சீட்டை வாங்கி ஆகணும். 5-10 ஏற்றலாம், குறைக்கலாம். ஆனால் அவங்க வேற எங்கேயும் போக முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் இன்னும் முழுமையாக எஸ்ஸுங்கிறத ஒன்றும் ஃபோர்ஸில் சொல்லணும். அது அவங்க சொல்லாத வரையில் அந்த குழப்பம் இருக்கும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இது தொடர்ச்சியாக ஒரு வலுவான கூட்டணியாக, கூட்டணி சிந்தாமல் சிறாமல் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சி தலைவர்கள், கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சி தலைவர்கள் எல்லாம் முதல் பிரச்சார கூட்டத்தில் மேடை ஏற்றிட்டாங்க. முதல் பிரச்சார கூட்டத்தில் தலைவர்கள் எல்லாமே பேசியிருக்காங்க. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் தங்களுடைய அணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை ஒரே மேடையில ஏற்றி பிரச்சாரங்கள் எதுலையுமே ஈடுபடல. காலதாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா எங்க கூட்டணி வலிமையான கூட்டணி, ஆனா எந்த கட்சியும் வெளியேறல, எல்லாமே தொடர்ச்சியா எங்க கூட இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே சார், இது என்ன காரணம் சார்? இல்ல, அவங்க காரணம் என்னன்னா, இப்ப இவங்க அதாவது தன் கூட்டணி இருக்கிற கட்சிகள் வேற எங்கேயும் போக முடியாதுங்கிறதுல சொல்றாங்க. நம்ம கிட்ட மாட்டின்ட்டாங்க. இனிமே வெளியில அவங்க போக முடியாது. நம்ம கொடுத்த சீட்டை வாங்கி ஆகணும். 5-10 ஏத்தலாம், குறைக்கலாம். ஆனா அவங்க வேற எங்கேயும் போக முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கட்டாயத்தில் செயல்பட ஒரு கூட்டணி இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, அதிமுக கூட்டணியில் எவங்க சேர்ந்துருக்காங்களோ அவங்க யோசிச்சுட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. டிடிவி தினகரனாக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், அவங்க யோசிச்சுட்டாங்க, சரி நமக்கு இப்படி தான் போனோம், இதுதான் நம்ம. அதுக்கு பிறகு உற்சாகத்தில் இறங்கிட்டாங்க. ஆனால் இன்னும் சீட்டெல்லாம் இன்னும் பேச்சு நடந்துட்டு இருக்கு. இன்னும் எத்தனை தொகை யாருக்குங்கிறது இன்னும் ஃபைனல் முடிவுக்கு வரல. ஒரு அளவுக்கு பேசி முடிச்சிருக்கு. அதான் இதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இன்னும் முழுமையாக எஸ்ஸுங்கிறத இன்னும் ஃபோர்ஸில் சொல்லணும். அது அவங்க சொல்லாத வரையில் அந்த குழப்பம் இருக்கும். சரி, விட்டுட்டு போக மாட்டாங்க. என்ன இப்போ ராஜ்யசபா கொடுக்குறீங்களா? இதில் இன்னொரு பிரச்சனை வந்துட்டுருக்கு சிவா சார். அது ஒரு விதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேசிய நம்ம ஜனநாயக கூட்டணியில் இந்த மேட்டரை பெருசு பண்ணலை. அதாவது ஆட்சி பங்கு மேட்டரை நேற்றுக்கு அப்படியே விட்டாங்க. இப்போ பேசிக்க வேண்டாம், தேர்தலுக்கு அப்புறம் பேசிக்கிறாங்க. ஆனால் இன்னும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த பேச்சு ஒன்று இருக்குது. அதாவது எங்களுக்கு அதை ஓப்பனாக சொல்லுங்கன்னு எதிர்பார்க்குறாங்கல்ல காங்கிரஸ் தலைவர்களும் சரி, அவங்க கேடரும் சரி. ஏன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இத்தனை நாள் நம்ம இவங்களை சப்போர்ட் பண்ணோம், ஒரு ஏமாந்து போயிட்டோம் மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க என்ன கிடைச்சி நமக்கு? திமுக அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள்லாம் போடுன்னு போடுறாங்க, நமக்கு ஒன்றுமே ஆகலையே. நம்ம தொகுதிகளை பல பிரச்சனைகளை கூட அமைச்சர்கள் கவனிக்கவே இல்லையே. குறிப்பிட்ட 2-3 எம்எல்ஏக்கள், செல்வ பெருந்தகை போல தலைவர்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்லா போச்சு, நமக்கு என்ன ஆச்சு? ஸோ ஒரு கட்டாயத்தில் வர கூட்டணி யாரும் எங்கேயும் போக மாட்டான்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இடதுசாரி கட்சிகள் எங்கேயும் போக முடியாது. அன்லஸ் காங்கிரஸ் வந்து டிஎம்கேட உரமை முறிச்சுட்டு விஜயோட ஒன்றா சேர்ந்து அது ஒரு புது கூட்டணியாக தொடங்கி அதுக்கப்புறம் இடதுசாரி கட்சிகள் அங்கே போகலாமா, அதெல்லாம் அப்புறம் வர விஷயம். ஆனால் அதில் ரொம்ப இஃப் அண்ட் பட் இருக்குது. இது நடக்கணும், அது நடக்கணும், அது நடந்தால் இது நடக்கணும், அப்படி இருக்குது. ஆனால் ஒரு உற்சாகம் குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது திமுக கூட்டணியில். ஏன்னா ஒன்று கிளாரிட்டி இல்லை. எத்தனை சீட்டு, எந்த தொகுதி, எப்போ முடிவு, ஆட்சி பங்கு பற்றி ஏதாவது இண்டிகேஷனா? ராஜ்யசபா கொடுத்தீங்கன்னா யார் யாருக்கு ராஜ்யசபா? அப்புறம் காங்கிரஸ் சின்னத்தில் எவ்வளோ போட்டியிட முடியும்? திமுக சின்னத்தில் எத்தனை பேரை போட்டியிடுன்னு சொல்வீங்களா?
அப்படி சொன்னானா அதுக்கு யார் கேண்டிடேட் ஆகுறது? இதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு, ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கு. என்ன போகுது? ராகுல் எப்போ முடிவு எடுப்பார்? கனிமொழி எப்போ தூது போகிறாங்க சோனியாவை பார்க்குறதுக்கும் ராகுல் காந்தி பார்க்குறதுக்கும்? இதெல்லாம் இன்னும் செட்டில் ஆகல பாருங்க. அப்புறம் ராகுல் காந்தி பீகாரில் பண்ண இதை பாரு, எல்லாருக்குமே பயமாக இருக்குது. பீகாரில் அவர் என்ன ஒரு பெரிய யாத்திரா ஒன்று நடத்தினார் தேஜஸ்வி யாதவோட, பீகார் தேர்தலுக்கு முன்பாக. எல்லாரும் நினச்சாங்க அமக்கலம் ஆயிடுச்சு, தேஜஸ்வி யாதவும் நம்ம ராகுல் காந்தி அப்படியே உடன்பிறப்பு, அப்பளம் க்ளோஸ் அப்படின்னு நினச்சாங்க. கடைசியில் பேச்சுவார்த்தைகள் இந்த சீட்டு வரும்போது அவர் சொன்னார் இவ்வளோ தர முடியாதுன்னாரு ஆர்ஜேடி தலைவர். ராகுல் காந்திக்கு இதாகிடுச்சு, 2 மாதம் வெளிநாடு போயிட்டாரு, பேச்சுவார்த்தை தொங்கல். கடைசியில் ஏதோ ஒரு சீட்டை கொடுத்து ஏதோ பண்ணி, அதுவும் விருப்பம் இல்லாமல் தேஜஸ்வி யாதவ் தான் இப்போ மெகா கூட்டணிக்கு சிஎம் கேண்டிடேட் ஏதோ ஒரு அரைக்குறையாக அனௌன்ஸ்மெண்ட் ஆச்சு. அந்த மாதிரி இங்கே ரிப்பீட் ஆகிடக்கூடாது தமிழ்நாட்டில். ஏன்னா ராகுல் காந்தி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம முயற்சி பண்ணுறதுனால்தான் மாநில கட்சிகள் திமுக கூட அதில் பலன் அடைகிறது, நான் மோதிக்கு எதிர்த்து கொடுக்குற குரலில் தான் இவங்களுக்கு லாபம் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது தப்பா ரைட்டாக அவர் நினைக்கிறாரு, இப்படி அது முழுமையை நம்புறாரு. அவர் பாருங்க, ராகுல் காந்தி தன்னால் முடியலன்னு காமிச்சிக்க விரும்பல. யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் உங்களால் தான் நடக்க மாட்டேங்கிறதுன்னு ஒரு பக்கம் மற்ற கட்சிக்காரங்கள்லாம் பேசுகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நம்ம முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும், நமக்கு ஒரு டீசெண்டாக ஒரு ஃபிகர் கொடுக்கலன்னா எப்படி நம்ம கூட்டணியில் இருக்கிறது, எப்படி செயல்படுறது? சார், இப்போ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அங்க ஆளுநராக இருக்கக்கூடிய கெலாட் அவர்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்களால தாக்கப்பட்டாங்க. அந்த எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற புகார் வந்து கர்நாடக பாஜகவினர் வந்து சபாநாயகர் இடத்துல கொடுத்திருக்காங்க. என்ன சார் நடந்தது கர்நாடக சட்டமன்றத்தில்? இல்லைங்க, அதாவது இப்போ ஆளுநர்களை பொறுத்து மட்டும் ஒரு கருத்து இருக்குது. என்னன்னா, ஆளுநர்களுக்கு ஒரு பெரிய ஒன்றும் ரோல் கிடையாது. அவை கூடுவதற்கு வருடத்துக்கு ஆரம்பத்தில் அவை கூடும்போது அவங்க ஒரு ஜாயிண்ட் அட்ரஸ் கொடுக்கணும்னு இருக்குது, எந்த இதை கொடுத்தாலும் அதை படிக்கணும்னு இருக்குது. அதில் ஆர்.என். ரவி ஆளுநர் என்ன சொன்னார், நீங்கள் எழுதியிருக்கிறதெல்லாம் நான் படிக்க முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து ஆளுநரையும் தாக்குறீங்க, மத்திய அரசையும் தாக்குறீங்க, நீங்க ஆளுநர் உரையை அரசியலாக்குறீங்க. அப்ப ஆளுநர் தன் உரையை அரசியலா ஏன் எதிர்க்க கூடாது? இப்போ அதே தான் கர்நாடகாவிலும் இருக்குங்க. கர்நாடகால ஆளுநர் என்ன சொல்றாரு, அவர் இதே தான் சொல்றாரு, நீங்க வந்து என்ன ஆளுநர் உரையில் ஆரம்பிக்கணும், ஆளுநர் உரை மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க அதுல என்ன பண்றீங்க, ராகுல் காந்தியை குஷி பண்றதுக்காக நீங்க பிரதமர் மோடிக்கு எதிர்த்து சில கருத்துக்கள், அப்புறம் இந்த மன்ரேகா திட்டத்தை மாத்தினாங்க பாருங்க, அதை எடுத்து, அதாவது எந்த சட்டத்தை பாராளுமன்றம் பாஸ் பண்ணியிருக்கோ அதெல்லாம் என் வாய் மூலமாக சொல்லி அதுல ஒரு அரசியல். ஆளுநர் உரையே அரசியலாக்குவது செய்வது யார், ஆளுநர்களா இல்ல முதலமைச்சர்களா? பாருங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துல அவையில சொல்லியிருக்கலாமே மத்திய அரசுக்கு எதிர்த்து, யார் தடுக்க போறாங்க? ஆனா நீங்க ஆளுநரை வச்சு செய்ய நினைக்கும் போது என்ன ஆகுது, பிரச்சனை வருது. நீங்க கர்நாடகத்தில் என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க, நான் இதை படிக்கல, நான் உங்களுக்கு வந்து ஒரு பேசணும், பஸ் நான் கிளம்பி போறேன். இல்லை போகாதீங்க, முழுமையாக படிங்க, படிச்சுதான் ஆகணும். அது நீங்க எப்படி ஆளுநரை இது பண்ண முடியும்? நீங்க என்ன அவரை ஹாஸ்டேஜ் பண்ணுவீங்களா? நீங்க ஆளுநர், அப்போ ஆளுநர் பிசிக்கல் செக்யூரிட்டி பிரச்சனை ஆயிடுச்சு. பாருங்க, ஆளுநரும் அரசியல் பண்ணக்கூடாது, அது நேர்மையான கருத்து. ஆளுநர் உரையே அரசியலாக்கக்கூடாது, அதுவும் நேர்மையான கருத்து. ஆனா இங்க 2 சைடு செய்யறாங்க. நீங்க ஆளுநரை உரையை வைத்துக்கொண்டு ஆளுநர் வாய் மூலமாக பிரதமர் மோடியை தாக்க விரும்புகிறீர்கள் மத்திய அரசை. ஆளுநர் என்ன சொல்றாங்க, எங்களை வச்சு தாக்கிறதுக்கு பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒரு கவர்னர் அட்ரஸ் சொல்லிட்டு போறோம், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்களேன். இங்கதாங்க பிரச்சனை. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.